கொடுத்து தீமை வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, பெரிய புயலே வந்து பூமி அதிர்ச்சியே வந்தாலும் சரி, நீங்க எந்த நிலைமையில எந்த இடத்துல இருந்தாலும் உங்களையும் காப்பார், உங்க குடும்பத்தையும் பாதுகாப்பார். ஆமே, நம்மை கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் நம்மை விடாது கைவிடாது காக்க உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் அவர் கைவிடாது கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டு போய் மறுரூபமாக்கி தனக்கு முன்னே உண்மை உள்ள மகிமை நிறைந்த ஒரு மனவாட்டியார் நிறுத்திக் கொள்வதற்கு வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைத்தரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான, நல்ல புரிந்து கொள்ள, மகிமை உள்ள சபையாய் அதை தமக்கு முன்னே நிறுத்திக் கொள்ளும்படி தம்மை தாமே அதற்கென்று கொடுத்தார். ஆமே, மகிமை உள்ள சபையாய் நாம் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். தேவனுடைய விருப்பமே அதுதான். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பு வண்ணமாக சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்கள், அப்போ எதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்? மணவாட்டி முக்கியம். யாரு மணவாட்டி? மணவாட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, திருச்சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதனால்தான் சொல்ற ஒரு இடத்துல திருச்சபை பாதவளத்தின் வாசல் மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. மேற்கொள்ள முடியவே முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மை மேற்கொள்ள எந்த ஒரு சக்திக்கும் இந்த உலகத்துல அதிகாரமே இல்லை. அவைகளை மேற்கொள்ள நமக்கு தான் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களை